ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். ஐயா குப்புராஜ் ஐயா, உங்களுடைய இதை மியூட் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போது இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நேற்றுக்கு வரைக்கும் மகாபாரதம் பற்றின விஷயம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐயா பாலசுப்ரமணியம் ஐயா, மகாபாரதம் பார்த்துட்டீங்க. பாகவதம் நேற்று மகாபாரதம், இப்போ வந்து பாகவதம் பார்க்கறது. சரிங்க, அப்போ நான் பாகவதம் நான் பேசி முடிச்சிடுறேங்க. அடுத்தது நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக ஜெகதீசன் ஐயா வந்து அதை பார்த்துக்குவாருங்க. ஏன்னா அவர் வர்றதுக்கு லேட் ஆனதுனால நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி, ஓகேங்க, ஆரம்பிச்சுங்க. சரிங்க, அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது மகாபாகவதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலில் ஒரு புராண கதை ஒன்று சொல்லப்பட்டிருக்கும். அதில் இருக்கக்கூடிய யோக தத்துவ விளக்கங்களை தான் இன்றைக்கி வந்து உலக சேம பிரகாசிக்கிங்கிற நூலில் சாமி வந்து இங்கே கொடுத்துருக்கிறார். இந்த மகாபாகவதம் அப்படின்னு சொல்லக்கூடியது மலையாளத்துலேயும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க, தமிழ்லேயும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. அது சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. அப்படி அந்த மலையாள டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா, மைக்கை மியூட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஈசனை உபாசிச்சு மோகிச்சிடும் ஜீவன் ஈசனும் தானும் ஒன்னுள்ளே போதம் கூடாதே, தன்னைத்தான் அறிவோன் ஆறுவோன் அவன் ஈசன் அப்படின்னு சொல்லி மகாபாகவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். இது மலையாளத்தில் டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு ஸ்லோகம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த இறைவனை வந்து அவனவன் தன்னில் தானே உணர்கிறான். யார் ஒருத்தர் நான் யார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு போகிறாங்களோ அவங்க இறைவனையும் சேர்த்து தான் அறிகிறாங்க. நாம் இங்கே வெளியிலேருந்து பார்க்கும் போது தான் நாம் வேற இறைவன் வேற அப்படிங்கிற எண்ணம் எல்லாமே இருக்குது. அவர் இறைவன் யாருன்னு சொல்லி ஒருத்தர் கேள்வி கேட்டு உள்ளே போனாலும் சரி, நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனாலும் சரி, அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அது ஈஸ்வரன் தான். நான் யாருன்னு போனாலும் அதுக்கு ஈஸ்வரன் தான் பதிலாக வரும், இறைவன் யாருன்னு போனாலும் அதுக்கு ஈஸ்வரன் தான் பதிலாக வரும். அதனால் இறைவனும் நானும் வேற வேற இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு தான் இந்த பிராணாயாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பயிற்சியானது நமக்கு காமிக்கக்கூடிய ஒரு பிரதிபலனாக இருக்குது. அப்போ தன்னைத்தானே அறிவதற்கான ஒரு வழிவகையை தான் இந்த பயிற்சி மூலமாக நாம் எடுத்துருக்கிறோம். அப்படி பயிற்சினால் கிடைக்கக்கூடிய பலன் என்னவாக இருக்குது அப்படின்னா, நான் வேறு ஈஸ்வரன் வேறு அல்ல, இரண்டும் ஒன்று தாங்கிறத புரிஞ்சுக்க முடியும். இதை திருமூலர் வந்து அவருடைய பாடலில் கூட அதை குறிப்பிட்டிருப்பார். சீவன் என்ன சிவன் என்ன வேறில்லை, சீவனார் சிவனாரை அறிகிலார், சீவனார் சிவனாரை அறிந்த பின் சீவனார் சிவனாராயிற்றிருப்பாரே அப்படின்னு சொல்லி. ஸோ இதே மீனிங்கோடு இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் தமிழில் திருமூலர் எழுதினதும். இந்த ஈஸ்வரன் யார் அப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவிகள் யாருக்கும் தெரியலை. அவங்க அதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எப்போ இந்த ஈஸ்வரன் யாருங்கிறத அறிகிறாங்களோ அப்போ இந்த ஜீவனும் அந்த ஈஸ்வரனும் வெவ்வேறு அல்ல அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்படிங்கிறது தான் திருமூலரும் அவருடைய அனுபவத்தில் அங்கே எழுதியிருக்கிறாரு. அதே ஒரு தத்துவத்தை தான் இந்த மகாபாகவதமும் நமக்கு உணர்த்துறதா ஒரு ஸ்லோகத்தை முன்னுதாரணமாக சொல்லி காமிச்சிருக்கிறாங்க. அப்படி தன்னைத்தானே அறிவதுங்கிறது தான் அங்கே ஈஸ்வர சேவை அப்படின்னு சொல்கிறது. அந்த ஈஸ்வரனை சேவித்தல் அப்படின்னு சொன்னால் அந்த ஈஸ்வரனை வெளியில் போக விடாமல் தன் உள்ளிலே நிலைநிறுத்தி வைக்கிறது, உட்கொள்ளுவது, அதை வெளியில் விடாமல் தடுக்கிறது. அதுதான் பிராணாயாமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 4ஆம் அத்தியாயத்தில் கவனித்து பார்த்தோம்னா, பிராணாயாமம் அப்படின்னா பிராணன் அப்படிங்கிறது உள்ளில் இருப்பது, அபானன் என்பது வெளியில் செல்லுவது. அப்படி வெளியில் செல்லக்கூடிய அபானனை அவ்விதம் வெளியில் செல்ல விடாமல் உள்ளில் உள்ள பிராணனோடே சேர்த்து அது மேலே கொண்டு போகும்போதாகும்
அதை தடுத்து நிறுத்த முடியுது, நீளமாகுது. அப்படி நீளமாகக்கூடிய அந்த கதிக்கு தான் பிராணாயாமம்னு பேர் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுதான் நமக்கு சித்த வித்தையாக கொடுத்துருக்கக்கூடிய உபதேசம். அதுதான் மோட்சத்துக்குள்ள ஒரு மார்க்கம் அப்படிங்கிறத சாமி வந்து சொல்லியிருந்தார். அதே மார்க்கத்தை தான் யோக தத்துவ விளக்கமாகத்தான் இந்த மகாபாகவத்தில் வரக்கூடிய ஒரு கதையை நம்மளால் பார்த்துக்க முடியும். இந்த மகாபாரதத்தினுடைய பாகவதம் இதனுடைய கதையை கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஹஸ்தினாபுரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அதில் பரிச்சித்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசன் இருக்கிறார். அவருக்கு வந்து ஒரு மோட்சத்துக்கான மார்க்கம் தேவை. ஏன் அப்படின்னா, அவருக்கு ஒரு சாபம் ஒன்று ஏற்பட்டிருக்கும். அந்த சாபத்தினுடைய பலனா அவர் ஒரு 7 நாட்களுக்குள்ளார தட்சகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாம்பால் அவர் கடிப்பட்டு அவர் இறந்து போவார் அப்படிங்கிறது தான் அந்த சாபம். இப்போ இதிலிருந்து அந்த அரசன் தப்பிச்சாகணும். ஒரு அரசனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே கூடி இருந்து அதை காப்பாற்றுறதுக்கான எவ்வளவோ முயற்சிகள் செய்வாங்க. ஒரு பாமர மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு சாபம் வருதுன்னு சொன்னால் அதை பெருசுப்படுத்த மாட்டாங்க. ஆனால் ஒரு அரசனுக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்குது, ஒரு அரசருக்கு ஒரு வியாதி வந்துருச்சுன்னு சொன்னால் அதை சும்மா விட மாட்டாங்க. 7 கடல் தாண்டியாவது எதையாவது ஒரு மூலிகையை கொண்டு வந்து கொடுத்து அந்த வியாதியை சரி பண்ணணும்னு தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி அவங்க முயற்சி செய்யும் போது எத்தனையோ முயற்சிகள் செஞ்சு பார்க்குறாங்க. அதுக்கான அந்த சாபத்திலிருந்து அவரை விடுதலை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது கிடைக்கவே இல்லை. அவரும் என்ன பண்ணுறாரு, வேறு வழி இல்லாமல், இது வந்து நாம் வேறு வழி கிடையாது, இறைவனை அடையிறதை தவிர வேறு வழி கிடையாது, இறைவனால் தான் நம்மளை காப்பாற்ற முடியும், அதனால் முக்தி பெறுவதே ஒரே வழி அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த மன்னர் வந்து, ஏன்னா அவருடைய உலகம் சார்ந்த எல்லா முயற்சிகளும் வீணாகி விடவும் வேறு வழி இல்லாமல் அந்த அரசாட்சி பொறுப்பை அவருடைய வாரிசுக்கிட்ட அவர் ஒப்படைச்சிட்டு நேராக இறைவன்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தியானம் பண்ணுறதுக்கு போயிட்டார். கங்கை கரையில் இறைவனை பற்றின ஒரு சிந்தனையில் இருக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறதுக்கு போயிட்டார். ஆனால் அந்த மன்னனுக்கு வந்து ஒரு நல்லவர் தான், அவர் நற்பண்புகள் நிறைந்த பரிசித்த அரசர் அப்படின்னு தான் சாமி இங்கே குறிப்பிடுறாரு. ஆனால் அவருக்கு ஒரு சாபம் ஏற்படுறதுங்கிறது அது இயல்பானது தான். அது ஏன் இயல்புன்னு நான் சொல்கிறேங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். நல்லவராக இருந்தும் அவருக்கு ஏன் சாபம் வந்துச்சுங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். முதல்ல இந்த கதையை மட்டும் நான் சொல்லிடுறேன். அப்போது கூட இருக்கிறவங்கெல்லாம் வந்து அவருடைய ஆபத்தை கவனித்து பார்த்துட்டு அவருக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணுமே அப்படிங்கிற எண்ணத்தில் எல்லாரும் வந்து அவருக்கு ஒரு ஐடியாவை கொடுப்பாங்க, அவர் மேலே அக்கறையை காமிக்கிறாங்க, ஆறுதல் சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் வந்து ஒரு ஐடியா சொல்கிறார். அரசரை கவலைப்படாதீங்க, சுகபிரம்மரிசி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார். வியாதவியாசர் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 வேதங்களையும், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், இந்த வேதங்களை தொகுத்து எழுதினவர். இந்த வேதங்களுக்கு ஃபுல்லாக விளக்கங்களை கொடுத்தவர் கிடையாது. ஏன்னா அந்த காலத்துலலாம் ஏடுகள் கிடையாதுங்கிறதுனால செவிவழி கல்வி தான் இருந்தது. அப்படி பலதரப்பட்ட ஸ்ருதிகளாக அது பறஞ்சு விரிஞ்சு இருந்த ஒரு செவிவழி கல்வியை அவர் என்ன பண்ணார்னா, ஒரு ஏட்டுக்குள்ளே கொண்டு வரணும், நாளைக்கு அது தலைமுறையாக அது காக்கப்படணும். ஏன்னா இன்றைக்கி நான் வந்து செவிவழியை தெரிஞ்சு வச்சுருக்கிறத என்னை சார்ந்து இருக்கக்கூடிய குறுகிய வட்டத்தில் அதை சொல்லி கொடுத்துட்டு நான் என்னுடைய காலத்தை முடிச்சுட்டு போயிடுவேன். ஆனால் அது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுமா அப்படிங்கிறது சந்தேகமாகவே தான் இருக்கும். இந்த மாதிரி இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பிரம்மம் சார்ந்த அனுபவ விஷயங்கள் எவ்வளவோ மறைஞ்சும் போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் இனிமேல் அந்த தவறு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக உழைத்தவர் தான் இந்த வியாதவியாசர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவருடைய மகன் தான் வந்து சுகபிரம்மரிசி. அவருடைய பேர் சுகர், அவர் வச்ச பேர் சுகர். அவர் அடைந்த நிலை தான் பிரம்மரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அப்படி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்தார்னா இந்த பிரச்சனைக்கு சால்வ் கிடச்சிரும், அவர்கிட்ட அதுக்கான வழி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லவும், அப்போ அந்த சுகபிரம்மரிசியை சந்திக்கிறதுக்கு அவர் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அந்த சுகபிரம்மரிசியே என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய அரசவையை தேடி வர்றார். வந்து அவருக்கு அந்த என்ன பிரச்சனைங்கிறத கேட்டு
அவர் வந்து அதுக்கான சொல்யூஷனை கொடுக்குறாரு. அவர் கொடுத்த சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஒரு சமுத்திரத்தின் நடுவில் வந்து ஒரு ஏக ஸ்தம்பம், ஒரே ஒரு அந்த கொடிமரம் ஒன்று நட்டு அது மேலே 72,000 கோடி ரிஷிகளை அங்கே வர வைக்கணும். அது 7 நாட்களுக்குள்ளார அவர் சப்த தீர்த்தங்கள்னு சொல்லக்கூடிய 7 தீர்த்தங்கள்லையும் இந்த மன்னரானவர் தன்னை சுத்தப்படுத்திக்கிட்டு அங்கே வந்து உட்காரணும். அப்படி உட்கார்ந்தாருன்னு சொன்னால் இவருக்கு இந்த சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். இவர் அந்த தக்ஷன்னு சொல்லக்கூடிய கொடிய விஷத்தினால அவரால் பீடிக்கப்பட முடியாது. அந்த கொடிய விஷமுள்ள பாம்புனால இவர் இறக்க முடியாது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பார். 72,000 ரிஷிகளையும் ஒரே இடத்துல கொண்டு வர்றதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. இவர் ஆர்டர் போட்டார்னா அந்த ஊரில் இருக்கிறவங்க எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஆனால் அவங்கள உட்கார வைக்கிறதுக்கான வசதியான ஒரு இடம்னு ஒன்று வேணும். ஒரு பெரிய மண்டபம் கட்டி அதில் 72,000 பேரை வர சொன்னால் வந்துடுவாங்க, சரி. ஆனால் இங்கே இருக்கிறது என்னென்னா, ஒற்றைக்கால் மண்டபத்தில் 72,000 ரிஷிகளை அமர வைக்கணும் அப்படின்னு சொன்னால் மேலே ஒரு ஃப்ளோர் கட்டி அதை ஒற்றை காலில் நிற்க வச்சு இதை செய்யறதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு காரியம். அது கற்பனைக்கு கூட எட்ட முடியாத ஒரு காரியம். இதை செய்யணும்னு சொன்னால் கூட உடனே அடுத்த நிலைமை இல்லை, இதெல்லாம் பாசிபிலிட்டி கிடையாது. 72,000 பேரை கொண்டு போய் ஒரு ஸ்டேஜில் உட்கார வச்சு அந்த ஸ்டேஜை ஒரே ஒரு தூணில் நிற்க வைக்கணுங்கிறது அவ்வளோ ஒரு விஷயமா இல்லை. அப்படிங்கிறதையும் பார்த்தாலும் கூட அது சாத்தியம் இல்லை தான். இல்லை என்னவோ இன்ஜினியரிங் டெக்னாலஜி, ஆர்கிடெக்ட் உடைய டெக்னாலஜியெல்லாம் வச்சு அந்த காலத்தில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் பெரிய நிபுணத்துவம் வாய்ந்த ஆட்கள் எல்லாம் வச்சு அப்படி ஒரு ஸ்டேஜவே ஒரு அமைச்சு ஒரு 72,000 ரிஷிகளை எங்கே அமர வைக்கிறதாக இருந்தாலும் கூட அதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா 7 நாட்களுக்குள்ளே அவர் 7 அந்த தீர்த்தங்களை நீராடி முடிக்கணும். 72,000 பேரை ஒரு ஸ்டேஜில் உட்கார வைக்கிறது ஒரு சாதாரண விஷயம்னு சொன்னால் இவர் ஒரு 7 தீர்த்தத்தில் நீராடுறதுங்கிறது எவ்வளோ சுலபமான விஷயம். அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த 6 தீர்த்தங்களை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் 7வது தீர்த்தம்னு சொல்லக்கூடிய சரஸ்வதி தீர்த்தம்னு ஒன்று இருக்குது. அந்த தீர்த்தத்தில் நீராடுறதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு சவால். என்ன காரணம் அப்படின்னா, அந்த 7வது தீர்த்தம் எப்போ வெளிப்படும் அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் அது தூங்குனாதான் அது வெளியிலேயே தென்படும், இல்லைன்னா தென்படாது. இந்த உலகத்தில் எத்தனை ஜீவராசிகள் இருக்குது. ஒரு சில ஜீவராசிகள் பகலில் வேலை செஞ்சுட்டு ராத்திரியில் தூங்குது, ஒரு சிலது ராத்திரியில் வேலை செஞ்சுட்டு பகலில் தூங்குது. இப்படி எல்லா உயிரினங்களும் தூங்கணும். சரி, அப்படியே வந்து பகல் நேரங்களில் நாம் விட்டுட்டு ராத்திரி நேரத்தில் அந்த வேலையை செய்யலாம்னு சொல்லிட்டு ராத்திரியில் எந்தெந்த உயிரினம்லாம் முழிச்சிட்ருக்குமோ அத்தனை உயிரினத்தையும் நம்ம கொன்று குவிச்சிடலாம். பகலில் மட்டும் இருக்கக்கூடிய உயிரினங்களை வச்சுக்கிட்டு கூட இந்த வேலையை செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு மன்னர் உறுதியாக இருந்தாலும் கூட அவரும் இப்போ முழிச்சிட்டு தானே இருப்பார் அந்த நீராடும் போது. அப்போவும் அவர் முழிச்சிட்டு இருக்கிற வரைக்குமே அந்த சப்த தீர்த்தத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த சரஸ்வதி தீர்த்தங்கிறது வெளியில் வரப்போகிறது கிடையாது. அவரும் தூங்குனாதான் அது வரும். அவர் தூங்கிட்டாருன்னு சொன்னால் அவர் எங்கே போய் நீராடுறது? ஸோ இந்த சாப விமோச்சனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சவால் என்ன அப்படிங்கிறத நாம் நல்லா கவனித்து பார்க்கணும். ஸோ ஒரே தூணில் 72,000 ரிஷிமார்களை வந்து உட்கார வைக்கிறது ஒரு பெரிய கஷ்டம். அதை சாதிச்சா கூட இவரால் சப்த தீர்த்தங்களை நீராட முடியாது. அதில் 6 நீராட முடியும், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் 7வது தீர்த்தம் எல்லா உயிரினமும் தூங்குனாதான் அது வெளிப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்த்தம் அது. அப்போ ஏதாவது ஒரு அற்புத சக்தியை வச்சு மற்ற எல்லாத்தையும் தூங்க வச்சுட்டாலும் கூட இவர் தூங்காமல் இருக்கணும். அவ்வளோ கிரிட்டிக்கலான ஒரு உபதேசத்தை அவர் சொல்லி, இப்படி செஞ்சின்னா நீ இந்த சாவுலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டார். இவ்வளோதான். அவர் அதை செஞ்சாரா செய்யலையாங்கிறதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் இந்த சாபம்னா என்ன, இதனுடைய விமோச்சனம் என்ன, இந்த சாப விமோச்சனம்ங்கிறதுனுடைய யோக நுட்பம் என்னங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. அது என்ன அப்படின்னா, இந்த ஹஸ்தினாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே இப்போ சொல்லப்பட்ட அத்தனை கருத்துக்களுமே யோகத்தை சார்ந்து இருக்கக்கூடியது. ஹஸ்தினாபுரம்ங்கிற ஊராகட்டும், தக்ஷன்கிற பாம்பாகட்டும், அந்த 72,000 கோடி
ரிஷிமார்களாகட்டும், அந்த ஏகஸ்தம்பம்னு சொல்லக்கூடிய தூணாகட்டும், அந்த சப்த தீர்த்தங்களாகட்டும், இதெல்லாமே முழுக்க முழுக்க யோக நுட்பத்தை குறித்து அவங்க உதாரணமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயந்தான் இது. நாம் உலக வாழ்வியலோட பொருத்தி பார்க்கும்போது இது பொருந்தாத மாதிரியே இருக்குது. ஆனால் யோக நுட்பத்தோட பொருத்தி பார்த்தோன்னு சொன்னால் அவர் சுகபிரம்ம ரிஷி சொன்ன அந்த சாப விமோசனத்துக்கான வழி என்னங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்க முடியும். அப்போ முதல்ல இந்த சாபம் என்ன, இதில் வரக்கூடிய அந்த வஸ்துக்கள் எல்லாம் என்னென்னங்கிறத நம்ம யோக நுட்பமாக தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இதில் ஹஸ்தினாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஹஸ்தி அப்படின்னு சொன்னால் எலும்பு அப்படின்னு அர்த்தம், புறம் அப்படின்னா வீடு, எலும்பினால் செய்யப்பட்ட வீடு அப்படின்னு அர்த்தம். அது நம்முடைய உடம்பை தான் அவங்க அஸ்தினாபுரம் அப்படின்னு சொல்லி உதாரணமாக சொல்லியிருக்கிறாங்க. எலும்பினால் செய்யப்பட்ட வீடுங்கிறது இந்த உடம்பு, இந்த உடம்பில் இருக்கக்கூடிய சிரசு, அதுதான் அந்த வீடு. அதுக்குள்ளார தான் இறைவனாக இருக்கக்கூடிய ஜீவனானது அங்கே இருக்குது. அதுதான் பரிச்சித்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரசன். அந்த அரசனுக்கு தான் 7 நாட்களுக்குள் தக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாம்பினால் கடிப்பட போகிறாரு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை சொல்லியிருப்பாங்க. அதில் 7 அப்படிங்கிறது 7 துவாரங்கள். அது 2 கண்கள், 2 காது, 2 மூக்கு, 1 வாய். இந்த 7 துவாரங்கள் வழியாக அந்த ஜீவசக்தியானதானது நசிஞ்சு வெளியில் போகக்கூடிய விஷயத்தை குறிக்கிறதுக்கு தான் 7 நாட்களுக்குள் அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அதில் தக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாம்பு எது அப்படின்னா, தசை இந்திரியங்கள் வழியாக சலித்து வெளியில் வரக்கூடிய சக்தி அது. தக்ஷன் அப்படின்னு சொன்னால் அது 10 வகையான இந்திரியங்களை குறிக்கக்கூடியது. அது 7 துவாரங்கள் வழியாக தசை இந்திரியங்களாக அது சலித்து வெளியில் போகக்கூடியதை தான் இங்கே 7 நாட்களில் தட்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாம்பினால் கடித்து ஏற்படக்கூடிய மரணம். அவர் யோகிதமானவர் தான், அவர் சரியானவர் தான், நல்லவர் தான். ஆனாலும் ஏன் இங்கே அந்த சாபம் வந்திருக்குது அப்படிங்கிறதுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் இங்கே விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விதி. இந்த ஒரு விதியை தவிர்த்து வேற விதிங்கிறது இந்த உலகத்தில் கிடையாது. அது என்ன அப்படின்னா, தன்னுடைய சக்தியாக சலித்து வெளியில் போய் தீர்ந்து போகணுங்கிறது தான் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விதி. அதுதான் எல்லார் மேலேயும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சாபம். அந்த பரிசித்துன்னு சொல்லக்கூடிய அந்த அரசன் மேலே மட்டும் ஏற்பட்ட சாபம் கிடையாது, எம் மேலேயும் உங்கள் மேலேயும் எல்லார் மேலேயும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சாபம் அது. இந்த 7 துவாரங்கள் வழியாக சக்தியாக சலித்து அந்த ஜீவனானது செத்து போகணும் அப்படின்னு சொல்லி விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விதி. அதில் 72,000 கோடி ரிஷிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 72,000 நாடி நரம்புகளை குறிக்கக்கூடியது. சமுத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாயா சமுத்திரம் அப்படின்னு சொல்லி சாமி ஏற்கனவே சித்த வேதத்தில் சொல்லியிருப்பார். இந்த மாயையானது எங்கிருந்து உற்பத்தி ஆகுதோ அந்த இடத்துல இந்த 72,000 கோடி ரிஷிமார்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய சமயத்தில், அதாவது 72,000 நாடி நரம்புகளும் ஒருமித்து கூடியிருக்கக்கூடிய இடம்தான் இந்த பூர்வ மத்தியம்ங்கிறது. அங்கிருந்து தான் மாயையாக இருக்கக்கூடிய சக்தியானது சலித்து கீழ்முகமாக இறங்கி தசை இந்திரியங்கள் வழியாக இந்த 7 துவாரங்கள் வழியாக தசை இந்திரியங்களாக அது வெளியில் வியாபித்து இங்கே செத்து போகக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது ஏற்படுது. அப்போ இதுக்கான சாப விமோச்சனம் அப்படிங்கிறது தான் இந்த 72,000 நாடி நரம்புகளும் ஒன்று கூடியிருக்கக்கூடிய இடத்துல ஏக ஸ்தம்பமாக ஒரு நிலையை ஏற்படுத்தணும். அதுதான் ஏக கதி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை. நம்மளுடைய சுவாசம் தானே இந்த தசை இந்திரியங்கள் வழியாக 7 துவாரங்கள் வழியாக அது பின்னகதியாக சலித்து வெளியில் போயிட்டுருக்குது. அது அங்கே தடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் இவர் இங்கே சொல்லக்கூடியது. இதில் இந்த சப்த தீர்த்தங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, அதில் அந்த அதாவது அதில் தீர்த்தம் நீராட முடியாத ஒரு நாடி அப்படிங்கிறது சரஸ்வதி நாடி. அது என்ன அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே சரஸ்வதியை பற்றி சாமி சொல்லும்போது என்ன சொன்னார்? சக்தி இல்லையேல் சப்தம் இல்லை, சப்தம் இல்லையேல் சக்தி இல்லைன்னு சொல்லியிருந்தார். சப்தமானது தன்னில் அடங்கி இருக்கும் பொழுது மட்டுமே அது சரஸ்வதியாக அது உள்ளுக்குள்ளார நிலை பெறும். சப்தமானது சலித்து வெளியில் போயிடுச்சுன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளார அந்த சரஸ்வதிங்கிற சப்தமானது உண்டாகாது. அது வெளிமுகமாக இருக்கக்கூடியது. அதனால தான் தூக்கத்தில் மட்டுமே உண்டாகக்கூடிய ஒரு அவஸ்தை. அவரவர் தூங்கும் போது மட்டுமே தான் அந்த சரஸ்வதியானவர்
அந்த சக்தியாக இருக்கக்கூடிய சப்த ரூபமாக இருக்கக்கூடிய அந்த நிலைமையானது புருவ மத்தியத்தில் அசையாமல் நிற்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. அப்போ நாம் முழிச்சிட்டு இருக்கிறோன்னு சொன்னால் அந்த சப்தமானது வெளிப்புறமாக வியாபிக்க ஆரம்பிச்சிருது. எப்போ நாம் தூக்கம்ங்கிற நிலைமைக்கு போகிறோமோ அப்போ அந்த சப்தமானது தன்னிலே அடங்கி இருக்குது. அந்த அடங்கி இருக்கக்கூடியது தான் புருவ மத்தியம்ங்கிற நிலைமை. அப்போ புருவ மத்தியத்தில் அந்த சப்தமாக இருக்கக்கூடிய அந்த சரஸ்வதியை கொண்டு போய் நம்ம நிலைப்பெற செய்யும் போது, மனதை கொண்டு போய் அங்கே நிலைப்பெற செய்யும் போது, அது சரஸ்வதியினுடைய தீர்த்தத்தில் நீராடுற ஒரு நிலைமைங்கிறது தெரிய வருது. அந்த 7 துவாரங்கள் வழியாக வெளியில் போகக்கூடிய சக்தியை தடுத்து நிறுத்தக்கூடிய நிலைமைக்கு நாம் வரும்போது, அந்த பரிசித்துன்னு சொல்லக்கூடிய அரசன் எப்படி தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறாரோ அதே போல் நாமளும் நம்மளுடைய உயிரை காப்பாற்றிக்க முடியும். சாப விமோச்சனத்திலிருந்து வெளியேற முடியும். இதில் இந்த கங்கை, யமுனை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீர்த்தங்கள் எல்லாமே இந்த இட நாடி, பிங்களா நாடி அப்படின்னு சொல்லக்கூடிய பலவிதமான நாடி முறைகள்லாம் நம்ம உடம்புல இருக்குது. அது அந்த சுழிமுனை நாடியோடு சேர்ந்து சம்பந்தப்பட்டிருக்கணும். இந்த 3 நாடிகளும் சம்பந்தப்படக்கூடிய அந்த இடத்துக்கு தான் சந்தி அப்படின்னு சொல்கிறது. சந்திக்கிற இடம் அதுதான் புருவ மத்தியம், அதுதான் திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சப்த நாடிகளும் அங்கே ஒன்று கூடக்கூடிய அந்த இடம்தான் சப்த தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படி அங்கே ஒன்று சேரும்போது அவனவனுடைய சக்தியை அவனவனே நிலை பெற செய்யக்கூடிய நிலைமைக்கு வரும்போது அவனுக்கு இந்த சாபமானது விமோச்சனமாகுது. அவனால் இந்த விதியினால் உண்டாக்கப்பட்ட சாபத்திலிருந்து அவன் மீண்டு வெளியில் வர முடியும். இதுதான் விதியை மதியால் வெல்லுவதுங்கிறது. விதி அப்படிங்கிறது என்ன? நாம் பிறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை உண்டு பண்ணிட்டோன்னு சொன்னால், இந்த ஜீவனானது இந்த புலன்கள் வழியாக வெளியில் போய் நசிஞ்சே தீரணுங்கிறது தான் விதி. அதை மதியால் வெல்லணும் அப்படின்னு ஏன் சொன்னாங்கன்னா, மதி அப்படின்னா சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது மனதை கொண்டு வெல்லுறது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இல்லை மதி அப்படின்னா அறிவுன்னு கூட எடுத்துக்கலாம். அறிவு என்பது ஜீவசக்தியான வாயு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஜீவசக்தியான வாயுனாலும் ஒன்று தான், மனசுனாலும் ஒன்று தான். அதனால் அந்த மதிங்கிறதுக்கு அர்த்தம் சந்திரனாக எடுத்துக்கிட்டாலும் சரி, அறிவாக எடுத்துக்கிட்டாலும் சரி. அந்த ஜீவசக்தியான வாயுவினால் மட்டும்தான் இந்த விதியை மாற்ற முடியுமே தவிர, அந்த மனதினால் மட்டுமே தான், வெளியில் வியாபிக்கக்கூடிய மனதை ஒருமுகப்படுத்துவதனால மட்டுமே இந்த விதியை மாற்ற முடியுமே தவிர, மற்ற வகையில் அந்த சாப விமோச்சனமானது நமக்கு கிடைக்க பெறுவது கிடையாது. எல்லாருமே அந்த 7 நாட்களுக்குள்ளார, அதாவது 7 துவாரங்கள்னால இந்த தசை இந்திரியங்கள் வழியாக தட்சன்னு சொல்லக்கூடிய பாம்பினால் கடிப்பட்டு செத்து போக வேண்டிய நிலைமைங்கிறது தான் ஏற்படும். ஸோ இந்த யோக நுட்பத்தை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த பாகவதத்தில் பரிச்சித்துங்கிற ஒரு மன்னருடைய கதை ரூபமாக நம்மளுடைய ஜீவசக்தியான வாயு வெளியில் போய் தீராமல் அதை தடுத்து நிறுத்துறதுக்கான ஒரு வழிவகையை கதாரூபமாக அவங்க அதை உருவகப்படுத்தி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நாம் அந்த கதையை சரியாக உணர்ந்து நாமளும் அதன்படி நடக்கும்போது நமக்கும் அந்த சாப விமோச்சனமானது கிடைக்கப்பெறுது. இதே போல தான் ராமாயணம் அப்படின்னு சொல்லக்கூடியது கூட. உத்தர தேசம் அப்படின்னு சொல்லக்கூடியது யாராலும் வெல்ல முடியாத தேசம். உத்தரம் அப்படின்னு சொன்னால் அது உயர்ந்த ஸ்தானம், அது பூர்வ மத்தியத்தில் இருக்கக்கூடிய அந்த சிரசினுடைய பாகம். அயோத்தி அப்படின்னு சொன்னால் மோட்ச ராஜ்யம். தசரதன் அப்படின்னு சொன்னால் அதில் 10 வகையான நிலைமைகளில் அந்த 10 வகையான இந்திரியங்கள் மூலமாக வெளியில் போகக்கூடிய சக்தி. அவங்களுக்கு 3 மனைவிகள் இருக்கிறதாக சொல்லப்படுறதும் உண்மைதான். அது ஞானாசக்தி, கிரியாசக்தி, இச்சியாசக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. அது கோசலை, சுமித்திரை, கைகேசி அப்படிங்கிற பேரில் அதை ஒரு வர்ணனை பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் ராமன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜீவன், சீதை அப்படின்னு சொல்லக்கூடியது மனம், அப்புறம் 10 தலையோடு இருக்கக்கூடிய ராவணன்னு சொல்லக்கூடியது அகங்காரம். அது இந்த 10 வகையான இந்திரியங்கள் மூலமாக தன்னை வியாபிக்க செய்யக்கூடிய சக்தி. இந்த ராமனும் சீதையும் பிரிஞ்சிருக்கும் போது, இந்த மனமும் ஜீவனும் பிரிஞ்சிருக்கும் போது அதுக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியது தான் ஹனுமன்.
அவர் வாயு தேவனுடைய புத்திரன்னு சொல்லப்பட்டிருக்குது. அதுதான் நம்மிலே ஓடக்கூடிய சமீரணன்னு சொல்லக்கூடிய கதி. இந்த ஜீவன்கிட்ட இருந்து மனமானது சேர விடாமல் தன்வசம் இருக்கணும்னு சொல்லி அகங்காரமானது அந்த மனசை பிடிச்சு வச்சுக்கிட்டு இந்த வெளியில் இருக்கக்கூடிய உலகத்தை உண்டு பண்ணி தன்னுடைய சொந்த ஆசாபாசங்களை அது இங்கே அனுபவிச்சுட்டு இருக்குது. அந்த மனமாக இருக்கக்கூடிய சீதையை மீட்டெடுப்பதற்காக ராமனே இறங்கி வந்து இந்த ராவணனோட 10 தலை இருக்கக்கூடிய ராவணனோட சண்டை போட்டு அந்த சீதையை மீட்டெடுத்துட்டு போக வேண்டியதாக இருக்குது. இதில் இந்த தாடகை அப்படின்னு சொல்லக்கூடியது அது ராவணனுடைய தங்கை கைகேசி, அதாவது தாடகை அப்படின்னு சொல்லக்கூடியது அது காமம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஆசா பாசங்களை குறிக்கக்கூடியது. அந்த ஆசா பாசங்களுக்கு அடிமைப்பட்டு தான் இந்த மனமானது அகங்காரத்தோடு சேர்ந்து இருக்க வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்படுது. அது இலங்கை அப்படின்னு சொல்லக்கூடியது அயோத்தி பிரதேசத்துக்கு கீழ்முகமாக இருக்கிறதாக சொல்லப்படும் போது, அப்போ மேல்பாகம் அது மோட்ச ராஜ்யமாகவும் கீழ்பாகம் அந்த மனமானது அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய பாகமாகவும் நம்மளால் அதை புரிஞ்சுக்க முடியும். அந்த கதையினுடைய இறுதியில் கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த ராமனும் சீதையும் ஒன்று சேர முடியாத ஒரு நிலைமையை அங்கே கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு அக்னி பரீட்சை ஏற்பட்டு சீதையானவர் தன்னை பரிசுத்தமாக அங்கே நிலைநிறுத்த வேண்டிய ஒரு அவசியத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, புருவ மத்தியத்தில் இருக்கக்கூடிய அக்னி நேத்திரத்தில் மனமானது தன்னை லைத்தாகணும், தன்னை அதுக்குள்ளார பஸ்பமாக்கி ஆகணும். மனமானது அந்த ராமனாக இருக்கக்கூடிய ஜீவனில் கரைந்தாகணும். இந்த மனமும் ஜீவனும் கரைந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதில் மனம்ங்கிறது வெளிப்படுறது இல்லை, வெறும் ஜீவனாகவே தான் இருக்குது. எப்படி ஜலத்தில் உப்பை போட்டோம்னா அதில் உப்பு காண முடியாமல் போகுதோ, ஜலத்துக்குள்ளார ஒன்றுக்குள்ளே ஒன்று இணைந்து போயிடுதோ, அதுபோல் மனமானது புருவ மத்தியத்துக்கு போயிடுச்சுன்னு சொன்னால் ஜீவனுக்குள்ளாரே கரைஞ்சு போயிடுது. அங்கே மனமாக தனித்துவமான ஒரு வஸ்துவை நம்மளால் பார்க்க முடியாது. அதனால தான் அந்த கதையினுடைய இறுதியில் ராமன் மட்டுமே அங்கே தனியாக இருக்கிறதாக சித்தரிக்கப்பட்டிருக்கும். கூட அந்த மனமாக இருக்கக்கூடிய சீதை இருக்கிறதாக அங்கே சொல்லப்படலை. காரணம் அது ராமனோடு கலந்து போனதுனால. இதில் வாலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம் கூட வந்திருக்கும். அது இந்திரனுடைய புத்திரனாக அங்கே சொல்லியிருக்கும். அதாவது இந்திரியன் அப்படின்னு சொன்னால் இந்திரியம் அப்படின்னு அர்த்தம். இந்திரியங்கள் அப்படிங்கிறது பஞ்ச இந்திரியங்கள், கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திரியங்கள். அந்த இந்திரியங்கள் வழியாக வெளியில் போகக்கூடிய அந்த சக்திக்கு தான் வாலி அப்படின்னு பேர். அந்த வாலியை அழிக்கக்கூடிய இடத்துல கூட ஒரு ஓமை சொல்லப்பட்டிருக்கும். 7 மராமரங்களை ஒன்றாக ஒரே அம்பால் ஊடுருவு செய்கிறவரால் மட்டும்தான் அந்த வாலியை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கூட அங்கே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 7 மரங்களை அடுக்கடுக்காக நிறுத்தணும்னா ஒரே அம்பால் அந்த 7 மரத்தையும் துளைக்கக்கூடிய அளவுக்கு யாருக்கு வலிமை இருக்கோ அவர்னால தான் அந்த வாலியை வெல்ல முடியும். அந்த 7 மராமரம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, அது 7 துவாரங்கள். அதுவும் இதுக்கு முன்னாடி சொன்னபடி கண்கள், காது, மூக்கு, வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 7 துவாரங்கள். அந்த 7 துவாரங்களையும் கடந்து அந்த ஏககதியாக ஒரே அம்பாக அது மேல் நோக்கி போகும்போது தான் இங்கே அந்த ராமனானவர் வெல்லக்கூடிய நிலைமைக்கு வராரு. இந்த வாலியாக சலித்து வெளியில் போகக்கூடிய சக்தியை தடுக்கக்கூடிய நிலைமைக்கு அவர்னால வராரு. அது உள்ளுக்குள்ளார இருந்து நடக்கக்கூடிய சமாச்சாரம், வெளியிலிருந்து செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. அது நிஷ்டையில் நடக்கக்கூடிய சமாச்சாரம். அதனால தான் மறைந்திருந்து ராமன் வாலியை கொன்றார் அப்படிங்கிற அர்த்தமும் வருது. அவர் வாலியை நேருக்கு நேராக நின்று கொள்ளலான்னு. ஏன்னா அந்த சக்தி சலித்து போயிடுச்சுன்னு சொன்னால் அங்கே அந்த சிவனும் சவரூபம் தான். சிவனுக்கே அங்கே பவர் இல்லை. எப்போ சக்தி தன்னிலே அடங்குதோ அப்போ தான் அவர்னால தன்னை வெளிப்படுத்திக்க முடியும். அப்போ வாலிங்கிற அந்த சக்தியினுடைய சலிப்பு இருக்கிற வரைக்கும் ஜீவனால் ஒன்றுமே பண்ண முடியாது.
அதுவும் சேர்ந்து சலித்து வெளியில் போக வேண்டிய நிலமையில தான் இருக்குது. அப்போ அந்த சக்தியினுடைய சலிப்பு வராமல் இருக்கிறதுக்காக தான் அவர் உள்ளுக்குள்ளார இருந்து தூக்கம் மாறி நிலமையில் நிஷ்டைக்குள்ளார இந்த வேலைகளை செய்கிறாரு. அந்த வாலியாக இருக்கக்கூடிய சக்தியினுடைய சலனத்தை அவர் அழிக்கிறாரு. அதனால தான் அது மறைவிலிருந்து அம்பு எய்ததாக சொல்லப்படுறது. அது உள்ளுக்குள்ளார நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அது. அதனால் இந்த ராமாயணம்னு சொல்லக்கூடிய அந்த புராண கதைகள் சொல்லக்கூடியது என்னவாக இருக்குதுன்னா, தனக்குள்ளார இருக்கக்கூடிய சக்தி 7 துவாரங்கள் வழியாக, தசை இந்திரியங்கள் வழியாக இந்த மனமாக இருக்கக்கூடிய சீதை அந்த அகங்காரத்தினுடைய பிடியில் இருக்க விடாமல் அதை மீண்டும் புருவமத்தியத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நிலைமையை தான் அது இங்கே விளக்குறதுக்காக அந்த இதிகாசங்களை அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. அதனால் இந்த அதை சார்ந்து பெரியவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ராமநாமம் சத், ராம அவதாரம் ஜூட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ராமநாமம் அப்படிங்கிறது உண்மை. ராமனுடைய நாமம் என்ன, ராமனுடைய அனுபவங்களாக சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள், யோக நுட்பங்கள் எல்லாமே உண்மைதான். ஆனால் ராம அவதாரம் அப்படிங்கிறது பொய். ராமனாக ஒருத்தர் பிறந்து வந்தார், சீதையாக ஒருத்தவங்க பிறந்து வந்தாங்க, ஹனுமனாக ஒருத்தர் பிறந்து வந்தார், தசரதனாக ஒருத்தர் பிறந்து வந்தாங்க, ராவணனாக ஒருத்தர் பிறந்து வந்தாங்கன்னு சொல்லக்கூடிய இந்த ராம அவதாரம் என்பது பொய். ஆனால் ராமனுடைய அந்த நாமமாக இருக்கக்கூடிய ராமனை பற்றின சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாமே யோக நுட்பங்களாக உள்ளுக்குள்ளார இருக்குது. அது சத்தியமானது அப்படிங்கிறதையும் பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ இதுதான் மகாபாகவதம், ராமாயணம், இதில் இருக்கக்கூடிய அந்த புராண கதைகள் இருக்கக்கூடிய யோக நுட்பங்களாக இந்த விக்கிரக ஆராதனைங்கிற டாப்பிக்கில் உலக சேம பிரகாசிக்கில் சாமி நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்துருக்குறாரு. ஸோ இதை தான் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சது. ஐயா பாலசுப்ரமணியம் ஐயா, நீங்கள் தொடங்கலாங்க. ஆத்ம நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இதிகாச புராணங்கள் பொய்யல்ல. ஆனால் இப்ப சொன்ன மாதிரி அது கதையல்ல, கிடையாது. உண்மையில அது யோகத்தின் மார்க்கத்தை அது விளக்கக்கூடிய ஒரு தத்துவார்த்தமான நூல்கள் கூட அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஆனா அதை ஒரு கதை வடிவமாக சொன்னதால் தான் மக்கள் ஏதோ ராமரோ மற்றபடி மகாபாரதத்துல கிருஷ்ணரோ இந்த மாதிரி வாழ்ந்தார்கள் என்ற மாதிரி எடுத்துக்கொண்டு தன்னை போலவே மனிதர்களாக அந்த இறைத்தன்மையும் இருந்தார்கள் என்று நம்பிக்கொண்டு ஏமாந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஏன்னா நம்ம மனிதனாக பிறந்ததால நம்ம கடவுள் மனிதராக இருக்க முடியும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இதே நான் ஒரு டைனோசரா பிறந்திருந்தா எனக்கு கடவுள் டைனோசர் தான் அப்படின்ற முறையில நான் முடிவு பண்ணி இருப்பேன். ஆனால் இதனுடைய உண்மை தன்மைக்கு உள்ளது உள்ளபடி பார்க்கும் நோக்கம், அப்ப அந்த நம்மை இயக்கக்கூடிய, தன்னை இயக்கக்கூடிய, தன்னை ஆளக்கூடிய அந்த சக்தி உள்ளது உள்ளபடி அறிந்து அதை உணர்ந்து அதனுடைய தானாய் தன்மயமாகி தீர்வது தான் அது உண்மையான அது மார்க்கம். அதுதான் நம்மளுடைய சித்தவித்தை மார்க்கம். அததான் இதிகாசம் புராணங்கள் என்ற முறையில உலகத்தில் உண்மைத்தன்மைக்கு புறம்பாக இருப்பதை ஞானபிதா அது உள்ளது உள்ளதுபடி நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதான் சொல்லியாச்சு, ராமாயணம் சத்தியம்தான், ராம அவதாரம் என்பது ஜூட். அது இந்தியில ஜூட்டுன்னா அது பொய்ன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் ஒரு பாகவதமோ மகா